ஒரு குக்கர் தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கர் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லைட் சாண்டல் கலர், பியூர் வெள்ளை இல்லை, அந்த கலர் இருந்துச்சு. இது கொஞ்சம் நிறைய இருக்குது, அதனால இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிளாக் கலர் இல்லை, டார்க் ப்ளூ, நல்லா கொஞ்சம் நீலம் மாதிரி எப்படி தெரியுது. இதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த 2 பாசியும் வச்சு செய்திடலாம். 5 mm தான் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு இப்போ கருப்பு இப்போ தேவையில்லை, இந்த இதை வச்சு போட்டுடலாம். வெள்ளை கலர் பாசி வச்சு அதுக்கு நான் ஒரு 5 அடி ஒயர் எடுத்து ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஊசி கோர்த்து வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு போட்டுடலாம். பாருங்கள், முதல்ல வந்து ஒரு 6 பாசி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த 6வது பாசியில் இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயினை எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு 2ஐயும் சென்டர் படுத்திக்கிடுங்க. நீங்களும் ஊசியில் கொறுக்கதாக இருந்தாலும் இதே போல் கொறுத்துக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா ஊசி இல்லைன்னா டொயின் மட்டும் வச்சு கூட போடலாம். பாருங்கள், 6 பாசி வச்சு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பாசி உள்ள டொயின் இருக்குது. அடுத்ததில் போடும்போது 5 பாசி போடணும். இதுலேயும் 6 மணிப்பூ தான் போடணும். இதே போல் 5 பாசி போட்டுட்டு இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், 5 பாசி போட்டுட்டு 5வது பாசியில் இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், குறுக்க விட்டு எடுத்த பிறகு இந்த பக்கத்தில் உள் பக்கத்தில் இருக்கக்கூடியது, இது வெளிப்பக்கத்தில் ஒரு டொயின் இருக்குது, உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை இந்த பக்கத்தில் நம்ம முதல்ல போட்டோம் பாருங்கள் 6 மணிப்பூ, அதில் கொடுத்து எடுக்கணும். இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு டொயின் உள்ள 2 பாசி வந்திருக்கு. மறுபடியும் 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், அடுத்ததும் இந்த 6 மணிப்பூ முதல்ல நம்ம போட்டோம் பாருங்கள், அதில் ஒரு பாசியில் இப்படி கொடுத்து எடுக்கணும். இப்போ நமக்கு 2 பூ போட்டிருக்கோம். பாருங்கள், நடுவில் உள்ள பூ இந்த 6 பாசியும் இப்போ நம்ம இது போட்டிருக்கோம், அடுத்தது போட்டிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு பாசிலையும் எடுத்து இதே போல் 6 பாசி வச்சு ஒவ்வொரு பூ போட்டு வரலாம். 4 பாசி போடணும். கடைசி பூ போடும்போது சொல்கிறேன். பாருங்கள், 5 பூ போட்டுட்டோம். 6வது பூ போட போகிறோம். நம்ம எப்போவுமே எடுக்கிற மாதிரி கீழே உள்ள பாசி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம முதல்ல ஒரு 6 மணிப்பூ போட்டோம் பாருங்கள், இது உள்ளது போட்ட பிறகு போட்டதில் இந்த பக்கத்து பாசி எடுத்துக்கிடணும், ஒரு பாசி. பாருங்கள், இப்போ நமக்கு 3 பாசி இருக்கும். 3 பாசி போட்டுடலாம். போட்டுட்டால் நமக்கு இந்த ரவுண்டு இதில் முடிஞ்சிடும். 3 பாசி போடணும். பாருங்கள், இப்படி ஒரு அருங்கோணம் முக்கு மாதிரி இப்படி வரும், 6 முக்கு வரும். இப்போது ஒவ்வொரு சைட்லேயும் 4 பாசி இருக்கும். இதே போல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த பக்கத்து பாசியை எடுத்துக்கிடணும். இந்த டொயினில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு டொயின் உள்ள 2 பாசி இருக்குது. 6 பாசி வரணும் இதில், அதனால் 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது நம்ம 3வது ரவுண்டு ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல நம்ம நடுவில் ஒரு 6 பாசி வச்சு ஒரு பூ போட்டோம். அப்புறம் அதை சுற்றி 6 பாசியாக வச்சு ஒவ்வொரு பூ போட்டிருக்கோம். இப்போ இது 3வது ரவுண்டுலேயும் 6 பாசி வச்சு தான் ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ பக்கத்தில் ஒரு பாசி எடுக்கணும். இந்த முக்கில் வரும்போது நம்ம ஒரு பாசி தான் எடுக்கணும். பாருங்கள், ஒரு பாசி எடுத்துருக்கோம். அதே போல் இந்த பக்கத்தில் வரும்போது பாருங்கள், இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்க வேண்டியது வரும். இந்த முக்கில் எடுக்கும்போது ஒரு பாசி எடுக்கணும். இதே போல் எடுத்து போடணும். நான் அந்த ஒரு லைனும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதே போல் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த முக்கு பாசி எடுத்துருக்கோம். இப்போ இந்த சைடு வந்து 3 பாசி போடணும். இதில் வந்து 5 பாசி தான் வரணும் இந்த ரவுண்டில். பாருங்கள், இதில் 5 மணிப்பூ போட்டிருக்கோம். அடுத்தது வந்து கீழே 2 பாசி எடுக்கணும். இந்த 6 மணிப்பூவில் ஒரு பாசியும், இந்த 6 மணிப்பூவில் இந்த பாசியையும் நம்ம எடுத்துக்கிடணும். 2 பாசி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போ இந்த 2 பாசியும் எடுத்த பிறகு 3 பாசி நமக்கு டொயின் உள்ள இருக்குது. அதனால் இந்த இதில் 3 பாசி போடணும். இந்த 2 பாசியும் எடுத்து போடும்போது 6 பாசி வச்சு ஒரு ரவுண்டு வரணும். அதாவது 6 மணிப்பூ. இந்த மேல் பாசி எடுக்கும்போது 5 பாசி வரணும் அந்த ரவுண்டில். இப்போ நம்ம கீழே 2 பாசி எடுத்துருக்கோம், அதனால் 6 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு வரணும். 3 பாசி டொயின் உள்ள இருக்குது, 3 பாசி போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ இதில் நம்ம இந்த முக்குக்கு வந்துட்டோம். அதனால் இதில் ஒரு பாசி தான் எடுக்கணும். இந்த ஒரு பாசியும் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம 3 பாசி போடணும். இதே போல் இதை நம்ம சுற்றி போட்டுடலாம்.
போடுறது 3 பாசி தான் போடணும். கீழே எடுக்கக்கூடியது தான் நம்ம ஒவ்வொரு பூ போடும்போதும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கணும். இதில் வந்து 5 மணி பூ போடும்போது கீழே 2 பாசி இருக்கும். 6 மணி பூ போடும்போது கீழே 3 பாசி இருக்கும். இதே போல் தாங்க போடணும். பாருங்கள், இந்த ரவுண்டே நம்ம முடிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம எப்பவும் எடுக்கிற மாதிரி கீழே ஒரு பாசி எடுத்துருக்கோம். இப்போ சைடில் நம்ம 6 மணி பூ போட்ட பாருங்க, அதில் ஒரு பாசி எடுக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு பாசி எடுத்தாச்சு. நமக்கு இப்போ டொய் நூலில் 3 பாசி இருக்குது. பாருங்கள், டொய் நூலில் 1 2 3 பாசி இருக்குது. 2 சைட்லேயும் 6 மணி பூ இருக்குது. அப்போ நடுவில் நமக்கு 5 மணி பூ தான் வரணும். அதனால் 2 பாசி போடணும். பாருங்கள், சுற்றி மாறி மாறி வர்றதுனால 2 சைடும் 6 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு இருக்குது. அதனால் நடுவில் வந்து நமக்கு 5 மணி பூ வரணும். அதனால் 2 பாசி போட்டு இந்த ரவுண்டே நம்ம இதில் முடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம இதை போட்டு முடித்தாச்சு. இப்படி ரவுண்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்கு பிறகு அடுத்த ரவுண்டு வந்து ஒரு பாசியில் நமக்கு இப்போ டொயின் இருக்குது. 3 பாசி போடணும். இது வந்து அடிப்பாகம். நம்ம இனி உயரமாக இதிலேருந்து மேல் பகுதி போட போகிறோம். அதனால் 4 மணி பூ தான் சுற்றி போடணும். உயரத்துக்காக போட போகிறோம். இப்போது 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டு இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு பக்கத்தில் ஒரு பாசி தான் எடுக்கணும். ஒரு பாசி எடுத்துட்டோன்னா நமக்கு டொயினுள்ள 2 பாசி இருக்கும். அடுத்தது 2 பாசி போடணும். இதே போல் தான் கீழே ஒவ்வொரு பாசி எடுக்கணும், 2 பாசி போடணும். இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே சுற்றி போடணும். பாருங்கள், கடைசி பூ போட போகிறோம். இப்போ நம்ம கீழே உள்ள பாசியும் எடுத்துருக்கோம். இந்த சைடில் உள்ள பாசியும் இப்படி எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு இப்போ ஒரு பாசி போட்டுடலாம். இது இப்படி மேல் பக்கமாக வர்றது மாதிரி இப்படி வளைச்சி விட்டுக்கிடணும். விட்டுட்டு நம்ம இனி அடுத்த லைன் போடலாம். அடுத்த லைனும் இதே போல் தான் ஒவ்வொரு பாசிலையுமே 4 பாசி வச்சு போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்தது நமக்கு இப்போ ஒரு பாசி டொயின் உள்ளே இருக்குது, 3 பாசி போடணும். இதே போல் நமக்கு ஒரு 3 லைன் அல்லது 4 லைன் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இதில் வந்து எனக்கு டொயின் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சைடு 2 பாசி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் எப்படி நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த டொயின் ஜாயின் பண்ண போகிறேன். இதில் 2 3 பாசியில் இதை கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இது இப்படி இந்த மேல் பக்கத்தில் உயரமாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இதே போல், அதாவது பாருங்கள், இதே போல் வளர்ந்த குக்கர், அதாவது 10 லிட்டர் குக்கர் மாடலில் இது இருக்குது. இப்படி வேணும்னா இது நம்ம 6 லைன் போட்டிருக்கேன். நான் 1 2 3 4 5 6 லைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த குக்கர் பண்ணுறது வந்து நான் 4 லைன் போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வளர்த்தி கட்டையாக இருக்கக்கூடிய குக்கராக இருக்குது பாருங்கள், அந்த மாடலில் செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே இது ஒன்று இருக்குது, அதனால் அப்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு வளர்த்தியாக வேணும், இதே மாடலில் குக்கர் வேணுன்றது 6 லைன் போட்டுக்கிடுங்க. அதுதான் நான் இதை காமிச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இதில் வந்து நான் 4 லைன் தான் போட போகிறேன். இப்போ 2 லைன் முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் போடணும். அதுக்கு பிறகு இன்னும் 2 லைன் உயரமாக போட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில், அதாவது குக்கர் வீடியோவில் 2வது பாகத்தில் வந்து சந்திக்கலாம். விரல்வெளி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.